வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பொது மக்களின் ஆக்கப்பூர்வமான குறை கூறல்களை போலீஸ் படை வரவேற்கிறது. பொது மக்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான குறை கூறல்களை அரச மலேசிய போலீஸ் படை வரவேற்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போதைப்பொருள் மற்றும் 2 செயற்கை துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு நேற்று உயர் நீதிமன்றத்தினால் ஆய்வாளர் யூசுப் ரவுத்தர் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை தொடர்ந்து பொது மக்களின் ஆக்கப்பூர்வமான குறை கூறல்களையும் விமர்சனங்களையும் போலீஸ் படை வரவேற்பதாக ஐஜிபி குறிப்பிட்டார். யூசுப் ரவுத்தர் சம்பந்தப்பட்ட வழக்கில் புலன் விசாரணையில் ஏதேனும் தொய்வு அல்லது பலவீனங்கள் உள்ளனவா என்பதை ஆராய்வதற்கு நீதிமன்றத்தின் எழுத்துப்பூர்வமான தீர்ப்புக்காக போலீஸ் படை காத்திருப்பதாக தான் ஸ்ரீ ரசருடின் தெரிவித்தார். அதேவேளையில் அரச மலேசிய போலீஸ் படையின் நிலையான இயக்க நடைமுறையான எஸ்ஓபியை மறுமதிப்பீடு செய்வது உட்பட போலீஸ் படையின் புலனாய்வு நடைமுறைகளை மேம்படுத்தவும் தாங்கள் தயாராக இருப்பதாக ஐஜிபி குறிப்பிட்டார். குஜராத் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா போயிங் ட்ரீம்லைனர் விமானம் விழுந்து நொறுங்கிய பேரிடரில் 242 பயணிகளில் உயிர் தப்பிய ஒரே பயணியான பிரிட்டிஷ் பிரஜையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சென்று நலம் விசாரித்தார். அகமதாபாத்தில் உள்ள பொது மருத்துவமனையில் C7வது வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டிஷ் பிரஜையான 40 வயது ரமேஷ் விஸ்வாஷ் குமாரை நேரில் சந்தித்த பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார். உடல் நலம் தேறுவதற்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று மோடி உறுதியளித்தார். நேற்று பிற்பகலில் நிகழ்ந்த இந்த விமான விபத்தில் 241 பேர் உயிர் இழந்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்நிலையில் விமானத்தின் 11A இருக்கையில் அமர்ந்திருந்த ரமேஷ் அவசர வெளியேறும் வாயில் அருகாமையிலேயே இருந்ததால் கதவை திறந்து விமானத்தில் இருந்து குதித்துள்ளார். தீக்காயங்களுக்கு ஆளாகியுள்ள அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள தனது குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு ரமேஷ் தனது சகோதரனுடன் லண்டனுக்கு திரும்பும் வேளையில் இவ்விபத்து நிகழ்ந்ததாக கூறியுள்ளார். கேளிக்கை மையம் ஒன்றில் அரச குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டவர் என்று கூறிக்கொண்ட நபர் ஒருவர் தன்னை கண்மூடித்தனமாக தாக்கியதாக வர்த்தகர் ஒருவர் போலீஸ் புகார் அளித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக அந்த வர்த்தகர் போலீஸ் புகார் அளித்திருப்பதை குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் முகமது ஜஹாரி வான் பூசு உறுதிப்படுத்தினார். மே மாதம் நடந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கடந்த ஜூன் 5ஆம் தேதி 30 வயது மதிக்கத்தக்க அந்த வர்த்தகர் செய்து கொண்ட புகார் அடிப்படையில் இவ்விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஏசிபி வான் முகமது ஜஹாரி குறிப்பிட்டார். பொது தரவுகள் கசிவு விவகாரத்தை சமாளிப்பதற்கு மாசிசா 7 பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. மலேசியாவில் உள்ள கைபேசி பயனீட்டாளர்களின் முழு தரவுகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுவதை தொடர்ந்து மாசிசா இந்த 7 பரிந்துரைகளை முன்வைத்திருப்பதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்துள்ளார். தனி நபர்களின் அடையாள நெறிமுறைகள் மீது வெளிப்படையான சுதந்திரமான தணிக்கையை செயல்படுத்துவதும் அந்த திட்டங்களில் அடங்கும் என்று வி காசியோங் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எந்தவொரு தரவு சேகரிப்பு நடவடிக்கையையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக முதலில் அது குறித்து பொது பேச்சுவார்த்தை நடத்தும் முறை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது 2வது பரிந்துரையாகும் என்று வி காசியோங் விளக்கினார். ஸ்லாங்கூர் தெலோப் பங்லிமா காராங் தமிழ் பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்கத்தினர் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மிற்கு விடுத்த அழைப்பை ஏற்று அவர் சார்பில் மனிதவள அமைச்சின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி டிகேம் லூட்ஸ் இன்று காலையில் அப்பள்ளிக்கு வருகை புரிந்தார். தேசிய நீரோட்டத்தில் கண்களிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு தமிழ் பள்ளியைப் போல் காணப்படும் தெலோப் பங்லிமா காராங் தமிழ் பள்ளிக்கு தாம் மேற்கொண்ட வருகை ஒரு சாதாரண வருகை என்றாலும் வண்ணமயமான உலகத்திற்குள் தாம் காலடி எடுத்து வைத்தது போன்ற உணர்வு மேலிட்டதாக டிகேம் லூட்ஸ் குறிப்பிட்டார். உள்ளூர் கவுன்சிலர்கள் மற்றும் சமூக தலைவர்களுடன் தாம் மேற்கொண்ட வருகையின் போது பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி லோகேஸ்வரி மற்றும் பள்ளி பெற்றோராசிரியர் சங்க தலைவர் மருதை ஆகியோர் பள்ளியின் சாதனை குறித்து விவரித்தனர். அத்துடன்
மாணவர்கள் பேச்சுத்திறன் மற்றும் கவித்திறன் குறித்து தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தியது தம்மை மெய்சிலிர்க்க வைத்ததாக டிகெம்லூட்ஸ் குறிப்பிட்டார். வணக்கம். என் பெயர் சர்விதா தகப்பனார் பெயர் தில்லைநாதன். நான் 5 தொல்காப்பியர் மாணவி. நான் இப்பொழுது கவிஞர் கரு திருவரசு எழுதிய ஒரு கவிதையை உங்களிடம் ஒப்புவிக்க வந்துள்ளேன். சின்ன சின்ன அகல் விளக்கு, கண் சிமிட்டி அழைக்கும் பொன் விளக்கு, எண்ணில் அடங்கா பல கோடி, அவை எண்ணெய் இல்லா மின் விளக்கு. மேலும் பள்ளி எதிர்நோக்கியுள்ள வடிகால் பிரச்சினை, குறைந்த வசதிகள், வரையறுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகள் குறித்தும் அவர்களிடமிருந்து செவிமெடுக்க முடிந்ததாக டிகெம்லூட்ஸ் தெரிவித்தார். எனினும் இப்பள்ளி மறக்கப்படவில்லை. பள்ளிக்கு சமமான உள்கட்டமைப்பு வசதிகளை பெறுவதற்கு கல்வி அமைச்சுடன் இணைந்து பள்ளியின் பிரச்சினை ஆராயப்படும் என்று டிகெம்லூட்ஸ் உறுதியளித்தார். அத்துடன் மனிதவள அமைச்சிலிருந்து AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில் கற்றல் தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவது குறித்து திட்டமிடப்படும் என்றும் டிகெம்லூட்ஸ் உறுதிமொழி கூறினார். திரவ மின் சிகரெட் என்ற போர்வையில் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த கும்பலை ஸ்லாங்கூர் போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கிளாங் உத்தாரா மற்றும் சுங்காய் புலோவில் போலீசார் மேற்கொண்ட 2 சோதனை நடவடிக்கைகளில் மொத்தம் 50 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை உள்ளடக்கிய திரவ மின் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் 21க்கும் 38க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 பெண்கள் உட்பட 2 உள்ளூர்வாசிகள் மற்றும் 10 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமர் கான் தெரிவித்தார். இவ்வாண்டில் மின் சிகரெட் வடிவில் போதைப் பொருளை தவறாக பயன்படுத்திய கும்பலை முறியடிப்பதில் இது ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் துறைக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ உசேன் ஒமர் கான் இதனை குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை கிழக்கு மேற்கு சாலையில் கரேக் பகுதியில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் உயிரிழந்த சம்பவ இடத்தில் அன்று அதிகாலையில் தீயணைப்பு படையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான நறுமணம் சூழ்ந்திருந்ததாக ஒருவர் வெளியிட்டுள்ள காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அடர்ந்த காடுகள் நிறைந்த அந்த சாலையில் மீட்பு பணியின் போது அவ்வழியே கடந்த தாமும் அவ்விடத்தில் இருந்ததாகவும் சடலங்களை அகற்றும் பணியின் போது ஒரு வித்தியாசமான அந்த நறுமணம் அப்பகுதியில் சூழ்ந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக கரீக் தீயணைப்பு மீட்பு படை நிலைய தலைவர் முகமது அசிசான் அசீஸிடம் கருத்து கேட்டபோது அத்தகைய வாசனை அங்கு சூழ்ந்திருந்ததை தம்மால் உறுதிப்படுத்த இயலவில்லை என்றார். அப்படியே அத்தகைய நறுமணம் வீசியிருந்தாலும் அது விபத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் வைத்திருந்த வாசனை திரவியத்தால் அத்தகைய நறுமணம் வீசியிருக்கலாம் என்று குறிப்பிட்டார். ஹார்ன் சத்தத்தை எழுப்பினார் என்பதற்காக லாரி ஓட்டுநரை ஆடவர் ஒருவர் மடக்கி தாக்கும் காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜோஹர் பாரு கம்பாஸ் டோல் சாவடியில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:35 மணியளவில் 31 வயது நபரிடமிருந்து போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளதாக ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பல்வீர் சிங் தெரிவித்தார். பிற்பகல் 2:30 மணியளவில் கம்பாஸ் டோல் சாவடியில் டோல் கட்டணத்தை செலுத்துவதற்காக தாம் நின்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது லோரிக்கு முன் நின்று கொண்டிருந்த புரோட்டன் வீராக்கார் டோல் சாவடி திறந்த பின்னரும் நகராமல் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு நினைவுறுத்தும் வகையில் தாம் ஹார்ன் சத்தத்தை எழுப்பியதாக அந்த லாரி ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த காரில் இருந்தவர் கதவை திறந்து வெளியே வந்து தனது லோரியின் கதவை திறக்க சொன்னதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த நபரால் தாம் கடுமையாக தாக்கப்பட்டதாக அந்த லாரி ஓட்டுநர் புகார் அளித்துள்ளார் என்று பல்வீர் சிங் குறிப்பிட்டார்.
கில்லான் ஜலான் குடாங் நின்னா சாலையில் உள்ள ஒரு பழக்கடையில் நேற்று நிகழ்ந்த ரசாயன பொருள் வெடிப்பு சம்பவத்தில் கவனக்குறைவு எதுவும் நிகழ்ந்து இருக்குமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக வடகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எஸ் விஜயராவ் தெரிவித்தார். இந்த வெடி சம்பவம் தொடர்பில் ஆராயப்பட்டு வரும் முக்கிய அம்சங்களில் இதுவும் ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் உயிருடன் சேதம் எதுவும் நிகழவில்லை என்ற போதிலும் இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 286வது பிரிவின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக விஜயராவ் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.